இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்னிவீர் வாயு இன்டேக் அண்ட் ஏர்மேன் குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து 6th ஜூன்லேருந்து 26th ஜூலை 2026லேருந்து 26th ஜூலை 2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 10th +2 அதாவது ஃபிசிக்ஸ் 12 மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் 50% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்குந்தா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைனா 3 இயர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 3 இயர் டிப்ளமோன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வித் 50% மார்க் ஆர் 2 இயர்ஸ் வொகேஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதர் தேன் சயின்ஸு அதாவது சயின்ஸ் கோர்ஸ் படிக்காமல் 10th +2 இன்டர்மீடியட் இன் எனி ஸ்ட்ரீம் அதாவது 2 இயர் வெக்கேஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எதெல்லாம் டொமிசைல் கேட்டகரி இந்த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்காக வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. பெர்மனண்ட் டொமிசைல் அதாவது ரெசிடென்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி சப்போர்ட்டட் டு டொமிசைல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ கெசட்டட் ரெவென்யூ ஆஃபீஸர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதாவது ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் 10th +2 கேண்டிடேட்ஸ் வந்து அன்மேரிடாக தான் இருக்கணும். 1 ஜூலை 2006 1 ஜூலை 2010 வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதாவது திரும்ப சொல்கிறேன், 1 ஜூலை 2026 1 ஜூலை 2010. அப்பர் ஏஜ் வந்து 21 இயர்ஸ். டிப்ளமோ ஃபார்மசி பிஎஸ்சி ஃபார்மசி அன்மேரிடாக இருந்தீங்கன்னா 1 ஜூலை 2003 1 ஜூலை 2008. அப்பர் ஏஜ் லிமிட் 24 இயர்ஸ். டிப்ளமோ ஃபார்ம் பிஎஸ்சி ஃபார்மசி அன்மேரிடாக இருந்தீங்கன்னா 1 ஜூலை 2003 1 ஜூலை 2006 வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். 24 இயர்ஸு. ஸோ மினிமம் ஹைட்டு கேட் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஹைட் அக்னிவீர் வாயுவுக்கு 152 சென்டிமீட்டர், மெடிக்கல் அசிஸ்டண்ட் 152 சென்டிமீட்டர். அக்னிவீர் வாயுவுக்கு மினிமம் ஹைட் 152 சென்டிமீட்டர். மெடிக்கலுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை. அடுத்து விஷுவல் அக்யூட்டி 6/12 ஈச் ஹை கான்ட்ராக்டபிள் டு 6/6. கலர் விஷன் வந்து 6P CP2. மினிமம் செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் 75 with at least 5 cm எக்ஸ்பான்ஷன். ஃபீமேலுக்கு மினிமம் 5 cm எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் சேல்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் மந்த்லி பேக்கேஜ் 30,000, இன் ஹேண்ட் வந்து 21,000. அக்னிவீர் கார்பஸ் கான்ட்ரிபியூஷன் 9,000, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ட்ரிபியூஷன் 9,000. செகண்ட் இயர் வந்து 33,000, தேர்ட் இயர் 36,000, ஃபோர்த் இயர். ஸோ ஆன்லைன் registration begins from 6th July 2026. Online registration ends on 26th July 2026. Online examination 22-23 September 2026. Provisional selection list வந்து எப்போ வரேன்னா லாஸ்ட் வீக் ஆஃப் May 2027. அப்ளை பண்ணுற லிங்க் இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் வந்துட்டுருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இதாக இருக்குது. ஓகேவா? நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட்டை வேணால் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.